அதே போல் இன்னொரு ஆய்வுகளில் வந்த ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் என்னென்னா, புரோட்டீன் நிறையா சாப்பிட்டா வெயிட் நிறையா போட்டுருன்னு சொல்லி புரோட்டீன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. தப்பான ஒரு விஷயம். உண்மையிலையுமே வெயிட் அதிகமாக்குறது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்தும் கொழுப்பு சத்தும் தான். புரோட்டீனால் வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆரோக்கியமான வெயிட் கெயின். ஏன்னா புரோட்டீன் எதை இன்க்ரீஸ் பண்ணால் போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும், மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தசைகளையும் எலும்புகளையும் வலுப்படுத்தி அதனால் உங்களுக்கு உடல் எடை கூடுனா அதுவும் ஆரோக்கியமான உடல் எடை கூடுதல் தான். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம தேவைப்படுற புரோட்டீனை எடுத்துக்கிறோம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராமோ இல்லை 1.2 கிராம்ஸோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம மசில்ஸ் எல்லாம் பில்டப் ஆகிடுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. நான் நிறைய எடுக்கிறேன் டாக்டர், ஆனால் எனக்கு தசைகள் வலுவாக மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இதுதான் முக்கியமாக நான் இன்றைக்கி சொல்ல வந்த முக்கியமான விஷயம். இன்றைக்கி சராசரியாக ஒரு மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 12 மணி நேரம் எந்த விதமான வேலை இல்லாமல் டெஸ்க் ஜாப் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் கிட்டத்தட்ட 60-70% பேர்த்துக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். அதிகப்படியான உடல் உழைப்பின்மை. இந்த அதிகப்படியான உடல் உழைப்பின்மைக்கும் இந்த புரதச்சத்து குறைபாடுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நீங்கள் என்ன தான் உணவில் உங்களுக்கு தேவையான புரதச்சத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு புரதச்சத்து குறைபாடு வரும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உழைப்பின்மை. சமீபத்தில் ஒரு ஆய்வு 2022 அதை பண்ணியிருக்காங்க. அதாவது புரோட்டீன் எப்படி பாடி பில்டிங் பிளாக்காக மாறுது, எப்போ நல்லா மாறுது, எப்போ குறைவாக மாறுது அப்படிங்கும்போது யார் யாருக்கெல்லாம் உடல் உழைப்பு குறைவாக இருக்கும் 90% மேலே அவங்களோட உடல் உழைப்பை குறைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சாப்பிட்ற புரோட்டீன் நம்மளோட கட்டுமானத்துக்கு தேவையான உடல் கட்டுமானத்துக்கு தேவையான ஒரு பொருளாக மாறுறதுக்குரிய வாய்ப்பை இழக்குது. அப்போ அது அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகிடுது, வெளியே போயிடுது. அதனால் நம்ம உடம்புக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ புரோட்டீன் எடுத்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பை அதிகப்படுத்தணும், எக்ஸசைஸை அதிகப்படுத்தணும். அதுலேயும் முக்கியமாக இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை குறைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.